ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் நேற்று ரிலீஸ் பண்ண வேக்கன்சி பொசிஷன் படி என்ன ரேங்க்ல இருந்தால் பியோர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எனக்கு சீட் கிடைக்கும். 100% எக்ஸாக்ட் ரேங்க் வித் ப்ரூஃபோட கேட்டகரி வைஸ் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அப்டேட்டட் சீட் மேட்ரிக்ஸ். நேற்று தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். எவ்வளோ டோட்டல் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். கவர்மெண்ட் காலேஜில் 36 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ப்ளஸ் 1 ESIC எல்லாம் சேர்த்து ஓசி அன்ரிசர்வ்ட் பீப்புள்ஸ்க்கு எவ்வளோ கேட்டகரி சீட்ஸ் இருக்குன்னா 1282. பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1097, பிசிஎம்க்கு 145, எம்பிசி அண்ட் டிஎன்சி 826, எஸ்சி 626, SCA 120, ST 42. டோட்டலி எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? 4138 சீட்ஸ் இருக்குது. ஓகே, இது நேற்று தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ண வேக்கன்சி பொசிஷன் ஈச் கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு. ஓகே, இதுலேருந்து நான் எப்படி எக்ஸாக்ட் ரேங்க் சொல்கிறேன் இங்கே பாருங்கள். இந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் அன்ரிசர்வ் சீட்ஸ் எவ்வளோ இருக்குது? 1282. இப்போது டாப் ரேங்க்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் டேக் அன்ரிசர்வ் சீட்ஸ் இன் ஆல் கேட்டகரி. ஸோ 1282 சீட்ஸ் தான் அன்ரிசர்வ் கேட்டகரி. டோட்டல் 37 கவர்மெண்ட் காலேஜஸில் இந்த 1282 சீட்ஸ் தான் அன்ரிசர்வ் கேட்டகரிக்கான சீட்ஸ். இதில் நாட் ஓன்லி அன்ரிசர்வ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எடுக்க முடியாது, ரிசர்வ் கேண்டிடேட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சீட்ஸை எடுப்பாங்க. எப்படி? ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 1282 ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை நான் கேட்டகரி வைஸ் இங்கே கால்குலேட் பண்ணி எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள், அன்ரிசர்வ் பீப்புள்ஸ் 104 பேர் தான் இருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு 1282 சீட்ஸில். இது எப்படி? நான் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதுலேருந்து நான் கால்குலேட் பண்ணி எடுத்திருக்கேன். பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 795. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க? 58. எம்பிசி 274, எஸ்சி 44, SCA 5, ST 2. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் 1282 சீட்ஸ் வருது. இவங்க எல்லாருமே இந்த அன்ரிசர்வ்ல இருக்க சீட்ஸை தான் எடுப்பாங்க. இவங்க எடுக்காம ரிசர்வ் சீட்ஸ்குள்ளே போக முடியாது. ஸோ அப்போ இதுதான் இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க்கான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து அன்ரிசர்வ்டுக்கான கட் ஆஃப் மார்க் மட்டும்தான். அப்போ இதெல்லாம் அந்த அன்ரிசர்வ் சீட்ஸை எடுக்கிறதுக்கு தேவையான கட் ஆஃப் மார்க். ரிசர்வ் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் இனிமேல் பார்ப்போம். புரிஞ்சா இது? நெக்ஸ்ட் 100% சேஃபஸ்ட் ஸ்கோர் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். இந்த மார்க்ல இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிரும். அண்ட் இந்த ரேங்க்ல இருந்தாலும் கன்ஃபார்ம் கிடைச்சிரும். இது எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ 1282 சீட்ஸை யாரு கன்ஃபார்ம் இவங்க மட்டும் தான் எடுக்க முடியும்னா அன்ரிசர்வ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க மட்டும் தான் எடுக்க முடியும். அவங்களுக்கு வேற ரிசர்வ் கேட்டகரியில் போய் எடுக்க முடியாது. ஸோ அதில் 104 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ அவங்களோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோ? 580. ஸோ இப்போ ஓசிக்கான கட் ஆஃப் மார்க் 580. 580 நீங்கள் இருக்கீங்க, இந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆயிரும். அப்போ பிசி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எவ்வளோ இருந்தாங்க? 795 இருந்தாங்க. இந்த 795 ஸ்டூடெண்ட்ஸும் அன்ரிசர்வ்ல சீட் எடுத்துருவாங்க. அது போக பிசிக்கு ரிசர்வ் சீட் எவ்வளோ இருந்துச்சு? 1097. ஸோ அந்த 1097 ப்ளஸ் 795 இந்த ரெண்டும் சேர்த்தா 1892 வரைக்கும் ரேங்க் போகும். ஓகே, ஏன்னா இந்த 795 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிருந்து இப்போ சீட் எடுத்துருவாங்க? அன்ரிசர்வ்ல இருக்க சீட்டே எடுத்துருவாங்க. அப்போ இந்த 1097 ஆல்ரெடி பிசிக்கு ரிசர்வ் ஆன சீட்ஸ். இப்போ அந்த 795 அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்த்து 1892 வரைக்கும் பிசிக்கு ரேங்க் வரும். ஸோ இந்த 1892 தான் கடைசி ரேங்க் பிசியில் இருக்கவங்க எடுப்பாங்க. அவங்களோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோ? 537. ஸோ இப்போ பிசிக்கான கட் ஆஃப் மார்க் 537. அதே போல் பிசிஎம்ல எவ்வளோ இருந்தாங்க? 58 ஸ்டூடெண்ட்ஸ் அன்ரிசர்வ்ல சீட் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு அலாகேட் ஆனது 145 ரிசர்வ் சீட்ஸ். ஸோ ப்ளஸ் 58 எவ்வளோ? 203. இப்போ 203 ரேங்க் வரைக்கும் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். புரியுதா? அவங்களோட கட் ஆஃப் மார்க் என்ன? இந்த 203 ரேங்க்ல கூடிய கம்யூனல் ரேங்கோட கட் ஆஃப் மார்க் 523. அதே போல் எம்பிசி 1100 வரைக்கும் ரேங்க் போகும். 826 தான் அலோகேட் ஆன சீட்ஸ். அன்ரிசர்வ் கேட்டகரியில் 274 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருவாங்க எம்பிசியிலேருந்து. அப்போ 1100 வரைக்கும் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டேக் த சீட்ஸ். அப்போது 527 தான் அது எம்பிசியோட கட் ஆஃப் மார்க். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ? 44 ஸ்டூடெண்ட்ஸ் அன்ரிசர்வ் எடுத்துருவாங்க. 626 ரிசர்வ் சீட்ஸ். ஸோ டோட்டலி 670 வரைக்கும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் போகும். அந்த 670யோட ரேங்க் எவ்வளோ? 476. அடுத்து எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 120 ப்ளஸ் 5 அன்ரிசர்வ் சீட்ஸ் போயிடும். ஸோ 125 ரேங்க் வரைக்கும் கம்யூனல் ரேங்க் வரைக்கும் எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டேக் தி சீட். அவங்களோட கட் ஆஃப் மார்க் 440. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 443. ஸோ இதுலேயும் 42 வந்து ரிசர்வ் சீட்ஸ்,
2 சீட்ஸ் வந்து அன்ரிசர்வ்லேருந்து எடுத்துப்பாங்க. டோட்டல் 44 கம்யூனல் ரேங்க் வரைக்கும் அவங்களுக்கு போகும். ஸோ 443 இஸ் தேர் கட் ஆஃப் மார்க். ஸோ புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் நத்திங், 100% எக்ஸாக்ட் ரேங்க். இந்த ரேங்க்ல தான் ரவுண்ட் 1ல கன்ஃபார்ம் சீட் அலாட் ஆயிரும். இதுதான் அவங்களோட எக்ஸாக்ட் கட் ஆஃப் மார்க். ஓகே, ஸோ அப்போ 1892 தான் அந்த ஃபைனல் கட் ஆஃப் மார்க் ரேங்கா சார்? இதுக்கு மேலே அவங்களுக்கு சீட் கிடைக்காது அப்படின்னு கேட்டால், நோ, சீட் கிடைக்கும். தேர் மே பி சான்ஸ். எப்படின்னா, வெதர் த கட் ஆஃப் மார்க் வில் டிக்ரீஸ். எஸ். எப்படி? ரீசன்ஸ் பாருங்க. ஆல் இண்டியா கோட்டால சீட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட், பை லூப்பிங் மெத்தட். நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் சூசிங் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். அப்போ இது முன்னாடி சொன்ன ரேங்க் ப்ரூஃப்னு 100% எக்ஸாக்ட் ரேங்க்னு சொன்னீங்க அப்படின்னா, யா இது 100% எக்ஸாக்ட் ரேங்க் தான். இந்த ரேங்க்ல இருந்தா யூ ஆர் 100% சேஃப். உங்களுக்கு ரவுண்ட் 1ல கன்ஃபார்ம் சீட் அலாட் ஆயிரும். இந்த 1892 ரேங்க்ல எந்த ஸ்டூடெண்ட் வராரோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆயிரும். அப்போ அதுக்கு அடுத்து 1893, 94 இதுல இருக்கவங்களுக்கு இங்க சீட் அலாட் ஆகுமான்னு கேட்டா, எஸ், தே ஹேவ் ஆல்சோ எ சான்ஸ். எப்படின்னா, இந்த டாப் ரேங்க்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ எக்ஸாம்பிள் ரேங்க் 1ல இருக்கவங்க, ஓவரால் ரேங்க்ல 1 இருக்கவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆல் இண்டியாவுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுல எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்து சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டேக் இன் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். அதனால கட் ஆஃப் கொஞ்சம் குறையும். அண்ட் லூப்பிங் மெத்தட்னா, இந்த அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சீட்ஸை 104 பேர் தான் இருந்தாங்க நம்ம பார்த்தோம். ஸோ அது தீர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களால ரிமைனிங் அன்ரிசர்வ் ஸ்டூடெண்ட்ஸ்னால அந்த 104 தாண்டி இருக்கவங்களால எடுக்க முடியாது. பட் ஆனால் அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த அன்ரிசர்வ் சீட்ஸ் முடியாம அவங்களோட ரிசர்வ் சீட்ஸை எடுக்க முடியாது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் எம்எம்சி எடுத்துப்போம், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். ஓகே, ரெண்டுமே எடுத்துப்போம். இதுல இப்போ அன்ரிசர்வ் சீட்ஸ் வந்து 10 இருக்கு, பிசி சீட்ஸும் 10 இருக்கு, இங்கேயும் அன்ரிசர்வ் சீட்ஸ் 10 இருக்கு, பிசி சீட்ஸும் 10 இருக்குன்னு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அன்ரிசர்வ் சீட்ஸோட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்க அன்ரிசர்வ் சீட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு பிசி ஸ்டூடெண்ட் வராங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சீட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸில் அவங்களோட ரிசர்வ் சீட்டை தான் அவங்க கேட்குறாங்க. அந்த 10ல் எனக்கு ஒன்று நான் எடுத்துக்கிறேன்னு கேட்பாங்க. பட் இந்த சிஎம்சியில் இருக்க அன்ரிசர்வ் சீட்ஸ் இருக்குல்ல, இந்த அன்ரிசர்வ் சீட்ஸ் டோட்டலாக ஃபினிஷ் ஆகாமல் நம்ம ரிசர்வ் சீட் அலாட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ இவங்க எம்எம்சியில் இவங்க எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டால், நோ, தே கேன் டேக். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அன்ரிசர்வ் சீட்ஸில் 10 சீட்ஸ் இருக்கா, இதில் இருக்கிற ஒன்றை கம்மி பண்ணிடுவாங்க. ஓகே, இது 9 ஆயிரும். இந்த பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் இருக்க ரிசர்வ் சீட்டே கொடுத்துருவாங்க. ஓகே, இதுவும் 9 ஆயிரும். அதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய 10 சீட்ஸில் எக்ஸ்ட்ரா 1 சீட்ஸ் ஆட் பண்ணி 11ஆக மாற்றிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ரிமைன் சேம், அதே நம்பர் தான் இருக்கும். ஏன்னா அன்ரிசர்வ் சீட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகாமல் ரிசர்வ் சீட்ஸில் சீட் அலோகேட் பண்ணி தர மாட்டாங்க. அதனால இந்த ஒரு சீட் இங்கே ரிசர்வில் ஆட் பண்ணி அன்ரிசர்வ்லேருந்து போன மாதிரி இங்கே கணக்கு காட்டுவாங்க. ஓகே, ஸோ அது திஸ் இஸ் நாட் அஸ் லூப்பிங் மெத்தட். இதனால ஒரு பிசி சீட் எக்ஸ்ட்ரா ஆகுதா? ஸோ அப்போ என்ன ஆகும்? கட் ஆஃப் இதனால டிக்ரீஸ் ஆகும். ரொம்பலாம் கிடையாது, ஒரு மார்க் 2 மார்க் தான் டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இது என்ன, த வெரி க்ளோசஸ்ட், இந்த ரேங்க் தான் எக்ஸாக்ட் ரேங்க், இதுதான் எக்ஸாக்ட் ரேங்க். இதுக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய ரேங்க் 93, 94, இந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேர் ஆர் ஹை சான்சஸ் ஃபார் கெட்டிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் சூசிங் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் ஜாஸ்தி இருக்கும், பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அவங்க ஊர்லேயே டியூ டு சம் அதர் ரீசன்ஸ், வீட்டு பக்கத்தில் இருக்கு, எனக்கு ப்ரைவேட்டில் படிக்கணும் அப்படின்னு வேற எந்த ரீசன்ஸ்னாலையும் கவர்மெண்ட் காலேஜில் இருக்க சீட் எடுக்காம தே கேன் ஹேவ் த எபிலிட்டி, அந்த மார்க் இருக்கும், இருந்தாலும் செல்ஃப் ஃபினான்ஸில் சம் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் ஆகும்போது கவர்மெண்ட் கோட்டால தேர் சம் வேகன்சி கிடைக்கும். இதெல்லாம் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல நமக்கு வந்து அலாட் ஆகும். ஓகே, இதுதான் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாக்ட் ரேங்க், எக்ஸாக்ட் கட் ஆஃப் மார்க். இதில் நீங்கள் வரீங்கன்னா யூ ஆர் 100% சேஃப். உங்களுக்கு கன்ஃபார்ம் ரவுண்ட் 1ல சீட் அலாட் ஆயிரும். ஸோ இந்த ரேங்க்கை மார்க்கை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். ஓகே, இதே போல் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கும் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you all in next video. Bye.